சமீபத்திய ஆண்டுகளில் மலேசியாவில் தற்கொலை சம்பவங்கள் குறிப்பாக இளைஞர்களிடையே கவலையளிக்கும் வகையில் அதிகரித்து வருகின்றன. According to the Ministry of Health, suicide rates have been steadily climbing. Isu kesihatan mental dan pengasingan sosial. மனநல நிபுணர்கள் பொதுமக்களை துயரத்தின் அறிகுறிகளை தீவிரமாக எடுத்துக் கொள்ளுமாறு வலியுறுத்துகின்றனர். சிட்டி ரோக மாதிரி பார்த்துருக்கான். என்னாச்சுன்னு தெரியலையே. வாடா வந்து குடிடா. குளிப்போம். என்னடா ஒரு மாதிரி கேரா இருக்கு. நீ என்னடா கொக்கோ கோலா குடிச்சிட்டு பீர் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? என்னடா நீங்க புட்றா. இதுக்கு ஒன்றும் குறைச்சல இல்லை. வரேன்டா. அதான் இங்கே காணுமே. ஸ்வேதா கேட்கல என்னது? என்னடா இது? ஹலோ சொல்லுங்கள் சார். ஏய் ஏன் கத்தனை நான் இப்போ தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஏன் என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை. சரி எல்லாம் அங்கே ஓகேவா? சும்மா கீர்த்தனா கூட பார்க்க வந்தேன், அதான். சரி ஓகே. என்ன பேத்திக்கிச்சு நினச்சிருக்க தானே? ஹேய் நான் அப்படி சொல்லவே இல்லையேடி. உனக்கு என்ன, நீ தான் உன் ஃப்ரெண்டோட சந்தோஷமாக இருக்கியே. என்னதான் பைத்தி கடிச்சு சொல்லிட்டு போயிட்டு சைக்காலஜிஸ்ட் அனுப்பி வச்சியே. ஆரம்பிச்சிருச்சுடா. பொடி பயங்கிட்ட தோத்துக்கிட்டே இருக்கிறேன். தோத்துட்டேன்டா. அச்சோ எனக்கு வெக்கமா என்ன. இவனுங்க வேற. நல்ல பொண்ணு என்ன பண்ணி தொலைச்சானே தெரில. செத்து போச்சு. மச்சான் வாடா. இப்போதான் வீட்டில் போய் ஆண்டியை பார்த்துட்டு வரேன். சாரிடா செங்கப்போல சத்தியமாக செம்ம வேலைடா. அதாண்டா மகா இருப்ப கூட வர முடியாமல் போச்சு. இல்லைடா அவன் மேலே வந்திருப்பேன்டா. தப்பாக தான் எடுத்துக்காத என்ன சரியா? தண்ணி எதுவும் சொல்கிறியா? இது சொல்கிறேன் பையா. சத்து
Dua. Dua-dua. எல்லாத்துக்கும் தலையா ஐஸ் வசம் டூவா பிளாக்காங்க போடி. இப்படி நடந்து 2 வாரம் ஆகுதுடா. இன்னும் நீ இப்படி இருந்தால் அப்புறம் என்னத்துக்கு ஆகுறது? வேலை மிச்சது எல்லாமே. ஒன்று கேட்குறேன், தப்பாக எடுத்துக்காத. அன்றைக்கி ஃபோன் ஒன்லே கேட்கணும் தான் நினச்சேன், சரியா? அது எப்பறம் சுசன் பறிச்சிச்சு? எதுவும் பிரச்சனையா? இல்லைடா ஏதாவது சொல்லிடும். ஆனால் அதான்டா அப்புறம் சொல்லிடுங்கிற அப்புறம் எப்பட்றா? சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு என்னன்னு தெரியல. ஏங்க சார், ஸ்வேதாவா அது? இந்த லூஸ் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? ஸ்வேதா, 3 நாளாக சந்தோஷமா இருந்தேன். இன்னைக்கு என்ன பண்ண காத்து இருக்காளோ? என்ன பின்னாடி கை காட்டுது? ஒன்றும் இல்லை. சும்மா ப்ரேங்க் பண்ணேன். சும்மா விளையாட்டு தானே பண்ணேன். ஏன் இப்படி பண்ணுறீங்க? கடைசியாக அவங்க அக்கா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிச்சு. அடிக்கிறியா? இல்லை வேணாம். கிரிக்கெட் பாட செஷன் பூச்சம் போன்னு சொன்னிச்சு. ஹவுஸ்மேட்ஸ் எல்லோரும் வெளியே போயிருக்காங்க. அந்த டைமில் சலான்சர் மலேசியா, அந்த டைமில் இதுவும் கரெக்டாக பூச்சங் போகிறேன்னு சொல்லியிருக்கு. அப்புறம் திரும்பி இது வீட்டுக்கு வந்துச்சு. ஏன் இப்படி பண்ணிக்கிச்சு? தண்ணி விடு வச்சு. இன்றைக்கி செம மழை இருக்குன்னு நினைக்கிறேன். மழை வேறு தூரிக்கிட்டு இருக்கு. முதல்ல சொல்லிக்கிட்டு இருக்க, சிரிச்சுக்கிட்டே இருக்க பைத்தியம். ஸ்வேதா, ஸ்வேதா, கொஞ்ச நாளாக எங்களுக்குள்ளே ரொம்ப ப்ராப்ளம் டாக்டர். பார்க்க ஏதோ டிப்ரெஷனில் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஷூராக தெரியல ஏன்னு. மேபி ஒர்க் டென்ஷனாக இருக்கலாம் என்னன்னு. ஸோ ரிகார்டிங் தட் நான் மது மேம் கன்சல்ட் பண்ணேன். பட் அவங்க தான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணாங்க டாக்டர். ரெண்டு நாள் முன்னுக்கு ஸ்வேதா அவங்கள வந்து கன்சல்ட் பண்ணியிருக்கோம். பட் நான் வேலை விஷயமா ஒரு 3 நாள் என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டேன் டாக்டர். வந்து பார்த்தேன், இந்த மாதிரி ட்ராவிங்ஸ் தான் டாக்டர் என் ரூமில் இருந்துச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. டூ டேஸ் பிஃபோர் வந்தப்போ மேபி ஸ்டடி ஒர்க் ப்ரெஷர்னால மேபி ஸ்டடி ஒர்க் ப்ரெஷர்னால நம்மளாவே இதாங்க தான் ஜஸ்ட் கன்சல்ட். இட்ஸ் ஓகே, மெடிசன் எடுத்து தரல. ஒரு 2-3 வீக்ஸ் எடுத்தால் போதும். நல்லா ரெஸ்ட்டு, என் தனியாக விடாதுங்க. சரி சரி, நான் வெளியே இருக்கேன். நான் உனக்கு அப்புறம் கால் பண்ணுறேன்டா. ஸோ டாக்டர் எல்லாம் ஓகேவா? ஸோ ஆல் ஓகே தான். இஃப் எனிதிங்னா நீங்கள் சொல்லுங்கள். ஓகே டாக்டர், தேங்க்யூ.
ஸ்வேதா ஸ்வேதா டேய் ஜகா, கண்ட கண்ட நேரத்துக்கு தான் இவன் ஆளுக்கு வர்றோம். ஹே செண்டு ஏய் தங்கச்சி, ஐயோ மா குமாரே, ஓ ஷிட், என்னடா இது? என்னடாச்சு? நில்லு, நான் போய் மருந்து எடுத்துட்டு வந்துடுறேன். மருந்து கிச்சன் கிட்ட இருக்குடா. சரிடா. அந்த மருந்து எங்க இருக்கு? எங்கடா வச்சு தொலைச்சோம்? அச்சச்சோ, ரொம்ப தேடி வந்தோம். என்னது? சரி, தண்ணி குடிப்போம். ஐயோ மருந்து வரேன்டா. மா குமாரு, குமாரே, என்னடா மச்சி, இந்த கப்சில் எல்லாமே காசுமா இருக்குடா. பாருடா, திறந்து பாருடா, உள்ள ஃபேக்குடா. இதுதான் நேற்று சாப்பிட்டுச்சா மாலு? செத்தான்டா. இழுத்து போடுறா அவனை. டேய், அது ஏற்கனவே லூசு தாடா, ஆனா இந்த அளவுக்கு இல்லடா. மூஞ்சி அப்படி இருக்க மண்டை மேல எடுத்துடா. எழுந்திருக்கலி. டேய், ஆள்றா. யாரா? எங்கடா? எங்கடா? சரசு. இவனுங்க வேற தமிழ் நகமானத்தையே வாங்குறானுங்க. ஏய், ஜகா மாதிரி இருக்கு.
டே ஜெகா இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்லைண்ணே ஒன்றும் இல்லைண்ணே சும்மா தானே நம்ம தூங்கியிருந்தா. டே என்னடா ஒன்று சொல்கிறீங்க? சாமி முன்னாடி பிடிச்சிருக்கீங்க இவனை. நீ யாரு? எதுக்கு தேவையில்லாம மாசு பண்ணிக்கிட்டு இருக்க? அண்ணன்டா. என்ன ஜெகா அக்காட சொல்லிட்டேன் அது. வேணாண்ணே. இவனே ஒரு ஃப்ராடு. டேய் பிரச்சனை தானே பிடிச்சி பண்ணிடுதான்றா. டேய் ஜெகா கிளம்பு. வட டேடி வாடா டேய். விட்டு விடுவா சாலம் செட்டு. டேய் விட்றா. என்னடா அவனுக்கெல்லாம் போய் பயந்துக்கிட்டு? டேய் வேணாம்டா பிரச்சனை வேணாம்டா போகலாம்டா டேய். சரி கார் எங்க? கார் எங்கே வச்சுருக்கீங்க? கிராப்பர் தான். ஓ கிராப்பா. இந்த பொண்ணு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமாங்களே? அன்னைக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஏய் ஏறு அவங்க தனியாக வீட்டில் இருக்கடா. வீட்டுக்கு விட மொத சரியா? சரி போ. போகிறேன். ப்ரோ டேய் ஜெகா. ஷோ கரண்ட் வேற இல்லைங்க. டேய் ஜெகா எங்கடா இருக்க? கத்தி எதுக்கு எடுத்தேப்போம் சும்மா இருக்குல்ல. கரண்ட் இல்லை. ஹலோ நினைச்சிருக்கீங்களா? என்ன பொம்மையில் வச்சிருக்கானுங்க. எங்கே போய் தொலைஞ்சானே தெரில. டேய் ஜெகா அங்கே வாடா. சரி சொல்லு, என்னமோ ஹெல்ப் பண்ணி சொன்னேன். எப்போ? உண்மையிலே டாக்டரா நீ? டாக்டர் ஹாரிஸ் ஜான்சன். எனக்கு பிடிஎஸ்டி இருக்கு. உங்களுக்கெல்லாம் சொன்னால் புரியாதுல்ல. போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர். நிம்மதியே இல்லாத வாழ்க்கை. ஒரு நாள் கூட நிம்மதியாக தூங்கவே முடியாது. மருந்து இது இருந்தால் தான் தூங்கவே முடியும். சரி எல்லாம் முடிஞ்சிடும்னு பார்த்தா ஜெனி என் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். 10 வருஷம் லவ். நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு சந்தோஷமா. ஆண்டி அதுவும் என்னோடய ஃப்ரெண்டும் பண்ணுற வீடியோவை அதோட ஃபோன்லேயே பார்க்குற வரைக்கும் என் வீட்டிலேயே. அதுவும் நான் தூக்கிட்டு இருந்தப்பவே முடிச்சுப்போம். வாழ்ந்து என்ன இருக்கு? சின்ன வயசுலேயே அப்பா அம்மா எலிசா என்னோட தங்கச்சி எல்லாருமே இறந்துட்டாங்க. மாமா தான் படிக்க வச்சார். பாவம் டயாலிசிஸ் பேஷண்ட். காரெல்லாம் விற்றுட்டு கொஞ்சம் காசு எடுத்துக்கிட்டு சூசைட் பண்ணிக்கிற முன்னுக்கு அவரை பார்த்துட்டு கொடுத்துட்டு போகலாம்னு நினச்சேன். ட்ரெயின் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப
டேய் இவனே கதை விட்டுக்கிட்டு இருக்கான். இவன் சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அவன் மூஞ்ச பாருங்களேன், புழுவு. சரி மகாவை எங்கே பார்த்த? அந்த போஸ்டரை பார்த்தப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல. முழிச்சப்போ இந்த பொண்ணு தான் அங்கே இருந்துச்சு. அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரேன், பார்த்து. ஹலோ, are you okay? தண்ணி வேணுமா? இந்தாங்க தண்ணி குடிங்க. என்ன நினச்சின்னு தெரியல. வீட்டுக்கு வந்துட்டேன். சரியான தலைவலி. மறுநாள் பார்த்தா இந்த பொண்ணோட சூசைட் கேஸு. அன்னைக்கு இருந்து உள்ள யாரோ பேசுகிறாங்க. அப்புறம் என் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்க மாட்டேங்குது. என்கிட்ட வர பேஷண்ட்ஸ் அதை பார்த்தா மென்டலி டிஸ்டர்ப் ஆகுறாங்க, பைத்தியம் பிடிச்ச மாதிரி. தென் சூசைட். அப்போ தான் தெரிஞ்சிச்சு அவங்க நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. அவங்கண்ணா? அவங்கனே யாரு? அவங்க இப்போ கூட நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. டென்டா. உங்க பின்னாலதான். இது பின்னாடி டேய் டேய் ஒரு வழியாக அந்த டாக்டர் செத்துட்டான்டா. அவனால் பேர் 3 பேஷண்ட்டு கலி. ஏண்டா என்னாச்சு? A 28-year-old man was found dead earlier. Seorang lelaki berusia 28 tahun telah இன்று 28 வயதுடைய ஒரு இளை have confirmed as a case of suicide. ஒருவர் இறந்து கிடந்ததை அதிகாரிகள் தற்கொலை. இந்த சம்பவம் கோலாலம்பூரில் நடந்துள்ளது. தற்கொலை என்பது மலேசியாவிலும் உலகம் முழுவதும் அதிகரித்து வரும் ஒரு முக்கிய பொது சுகாதார பிரச்சனையாகும். இது ஒருவரின் தனிப்பட்ட துயரம் மட்டுமல்ல, நாம் அனைவரும் கவனம் செலுத்த வேண்டிய சமூக பிரச்சனையும் ஆகும்.
ஜாமான் வந்து எடுத்து வைட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீ? எங்க போயிட்ட நீ? ஹரிசே, அதை பார்த்தா மென்டலி டிஸ்டர்ப் ஆகுறாங்க, பைத்தியம் பிடிச்ச மாதிரி. தென் அது என்னது, அவங்க நான் யாருன்னு நம்மளால புரிஞ்சிக்கவே